அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தசாபதியும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அதற்கான பதில் நிச்சயமாக தெல்ல தெளிவாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில். இருந்தாலும் கூட திடீர் கோடீஸ்வர யோகம் யாருக்கு உண்டு என்றால் தசாபதிகள் தற்போது வலுவாக இருந்து சரியான முறையில் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்குமே தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை பல கிரக நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. எனவேதான் இந்த வேளையில் கடன் சுமை பாதியாக குறைவதற்கு மேலாக யோகம் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் முற்றிலுமாக கடன் சுமையை விட்டு வெளிவருவதற்கான நல்ல யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது போன்று பல அதிரடியான இயக்கத்தக்க கஷ்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயம் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை சொல்லிவிடலாங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகு 6 அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். ராகு 6 இருப்பது அத்தனையிலும் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களாக அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கின்றன. எனவேதான் அனைத்து விதமான பணிகளிலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. இதே போன்று பிதாகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், பிதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வலுவாக 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் லாபஸ்தானம் ஆகிய 11 ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் சாதகமாக தான் வலம் பெற போகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தில் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் 1ஆம் தேதி முதலே லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மை துறையாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை, அரசியல் துறை அமைய போகிறது. உங்களுடைய படைப்புகள் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் எதிர்பார்த்தபடி வசூலையும் நிறைந்து கொடுப்பதற்கான யோக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற துறைகளை விட நிச்சயமாக கலைத்துறையில் உங்களது தனித்திறமையின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. முற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும் இறுதியில் லாபஸ்தானம் ஆகிய 11 நுழைய போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாகவும் வலுவாக கிடைக்கிறது. இப்படி பல கிரகநிலைகள் பெரும்பாலும் அதிகமான நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வீற்றிருக்கும் போது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருக்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறாருங்க. முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவுல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. ஆனால் மங்களகாரகனும் அவருடன் இணைந்து இருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் எந்த பணியை மேற்கொண்டாலும் தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எடுத்தோம் கவுத்தோம் என வார்த்தைகளையும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டாங்க. அதனால் சில தேவையில்லாத மனக்கசப்புகளையும் சங்கடங்களையும் சந்திப்பதற்கான சூழல் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை குரு மற்றும் செவ்வாயினுடைய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. இருந்தாலும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் நிச்சயம் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்.
கிடைக்கப் போகிறது. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளின் எதிர்பார்ப்பும் மிக சிறப்பாக பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள முடியும்.